ஸ்கூல் காலேஜெலாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் எந்த ஃப்ரெண்ட்ஸுமே என் கூட க்ளோஸாக இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் வந்துட்டு நான் ஹர்ட் ஆகிட்டேன், நான் வந்து அவங்கள ஏதாவது ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா என் கூட பேசவே மாட்டாங்க. அப்போல்லாம் வந்து நான் போய் கெஞ்சிட்டே இருப்பேன். அவ்வளோ சென்சிட்டிவான ஆளாக இருந்தேன். ஆனால் காலங்கள் போக போக இப்போ வந்துட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸோட கான்டாக்ட் இருக்குது. பட் ஆனால் யாருக்கிட்டையுமே வந்துட்டு பேசுறதுக்கு டைம் இல்லை. அதே மாதிரி பேசணும்னு நினைக்கிறவங்கள்ட்ட கூட என்னால் பேச முடியல. ஏன் அப்படின்னா அப்படின்னா நான் பட்ட கஷ்டம், நான் நம்பி இருந்தவங்க வந்து என்னை ஏமாத்தினது, என்னை முதுகில் குத்துனது, என் கூட இருந்தே பக்கா ட்ராமாலாம் பண்ணது, இதோட வலியோட தாக்கம் தான் வந்துட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னால் பேச முடியல. ஆனால் ஒரே வட்டத்துக்குள்ளே எல்லாமே நடந்துச்சு. ஆனால் அந்த வட்டத்துக்கு உள்ளே நின்றுட்டு அங்கிட்டு போக முடியாமல் நான் இருந்த சுச்சுவேஷன்லாம் இருந்துச்சு. பிகாஸ் நான் உண்மையாக இருந்ததுனால. ஆனால் அதுவே நான் போக போக நான் ஏமாற வாழ்க்கை நான் வாழணுங்கிறத எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. ஒரு சில டைமில் வந்து நான் ரொம்ப ரியாக்ட் பண்ணாலும் ஒரு சில டைமில் காம் டவுன் ஆகி நான் நிறையவே யோசிச்சிருக்கேன். அந்த டைமில் வந்துட்டு நமக்கு அது இல்லை அப்படின்னு உடையும் போது நம்ம மனசு வலிக்கும் இல்லையா? ஆனால் ஒன்று, எவ்வளோக்கு எவ்வளோ வலியை தாங்குறீங்களோ அதுக்கப்புறம் ஒரு வளர்ச்சி வரும் பாருங்க. கண்டிப்பாக அது அசுர வளர்ச்சியாக இருக்கும். எப்பயுமே தன்னம்பிக்கை, என்ன வேணாலும் இருக்கட்டும், கையில் மணி இல்லை அப்படின்னா நம்ம ஜீரோ. நிறைய பேர் சொல்லுவாங்க வேலைக்கு போனால் தான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு. வேலைக்கு போனாலாம் மரியாதை கிடையாது. நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கான மரியாதை உங்களை தேடி வரும். ஸோ மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட்.